ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நைட் நேரத்தில் ஒரு பார்க்கை விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே மார்க்கெட்டில் தான் மக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், மார்ஷல் நேசமணி பூங்கா. இது ரினோவேட் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க மக்களே. இது நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆக போகுது. யார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் மனோ தங்கராஜ் அவங்க வந்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்ணீர் டேங்கில் அழகாக அந்த தேசிய கொடி கலர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த கார்டனாக இருக்கட்டும், இந்த ஆம்பியன்ஸ், அப்புறம் அங்கே பாருங்கள் அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த வராந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இருந்து பேசுகிறதுக்கு அழகான ஸ்பாட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் வந்து அந்த குழந்தைங்க, நேருஜி, இன்னும் பல விடுதலை போராட்ட வீரர்களை வந்து ஓவியத்தில் வரைஞ்சிருக்காங்க. அது இன்னும் அழகாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுங்க வந்து பெற்றோரோட வந்து ஊஞ்சல் ராட்டினங்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் தான் இந்த பூங்கா வந்திருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பேரை கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா மக்களே? மார்ஷல் நேசமணி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து விடுதலை போராட்ட வீரராக இருக்கிற டைமில் வந்து காங்கிரஸில் 1956 நவம்பர் 1 வந்து இவர் வந்து தலைமையேற்று ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரி மாவட்டம் தமிழகம் ஒன்று சேரணும் வேண்டி நிறைய போராட்டங்கள் பண்ணுறாரு. அப்போ அதை வச்சு தான் இவர் வந்து ஒரு நினைவாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லி இந்த பூங்காவை கொண்டு வந்திருக்காங்க. இவரை வந்து குமரி தந்தைன்னு கூப்பிடுறாங்க மக்களே. இங்கே பாருங்கள், இந்த பூங்காவில் வந்து நிறைய அழகான லைட்டெல்லாம் போட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் உருவாக்கி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, அழகான ஒரு பில்லர் ஒன்று இருக்குது. இது சும்மா இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கிளிய அளவுக்கு சவுண்டு வரும். அதாவது யாருக்கு இந்த பில்லரை பற்றி தெரியுமோ அவங்க ஒரு கமெண்டில் ஒரு ரெட் கார்ட்டை போடுங்க மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. உங்கள் ஃபேமிலியோடு நாளைக்கு இங்கே விசிட்டை போடுங்க மக்களே. மறக்காமல் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. சரியா? நம்ம வீடியோ இன்னும் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. அப்டேட்ஸ் எல்லாம் வரும். சரியா மக்களே? காத்துருங்க. பாய்.